நாங்கள் இப்போ இந்த WPF வெர்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் சொல்கிற மாதிரி இப்போ WPF கிரியேட் நியூ WPF ஆப் டே 1 ஆக்டிவிட்டி 2 WPF நாங்கள் இது பண்ணிட்டோம். ஸோ நான் ப்ரொவைட் நேம் காப்பி பண்ணி போட்டு நான் இந்த WPF அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுவோம் மற்றதில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர் போவோம். தேவையில்லை நம்ம ஸ்ட்ரிங் பண்ணி போட்டு இப்போ டே 1 ஆக்டிவிட்டீஸ் இந்த சொல்யூஷனை போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்டுக்கு போவோம். போயிட்டு இப்போ நாங்கள் தேட வேண்டிய WPF நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ WPF அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுங்க. மற்ற நெக்ஸ்ட்டை கொடுங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேரை கொடுங்க. டே 1 ஆக்டிவிட்டி 2 WPFன்னு கொடுத்துட்டு இப்போ நாங்கள் இப்போ நெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ இந்த இது கேட்குது, அது இப்போ கிரியேட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஓகே டே 1 ஆக்டிவிட்டி 2 WPFன்றது வந்திருக்கு. சரி, இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் நான் தேவையில்லை எல்லாமே க்ளோஸ் பண்ணி போட்டு இப்போ உங்களோட டே 1 ஆக்டிவிட்டி 2ல் இருக்கிற மெயின் விண்டோ டிசாம்பிள் இந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வைங்க. சரி, இதை இப்போ இதெல்லாம் நான் செய்ய வேண்டியிருக்கு. நான் இப்போ இந்த அவுட்புட் அந்த விண்டோ எல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஓகே, சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர் நீங்கள் இப்போ பின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சைட் பை சைடாக இருக்கும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு WPF வந்து இந்த விண்டோ வெர்டிகல் ஸ்பிட்டருக்காக இது பண்ணி விட்டிங்கன்னா இதாக இருக்கும். பட் இப்போ நான் இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர் கொஞ்சம் ஹைட் பண்ணி விடுறேன். ஓகே, இதில் நீங்கள் கொஞ்சம் ஜூம் லெவலில் கொஞ்சம் கூட்டலாம். இப்போ கொஞ்சம் என்ன ஃபிட் ஆல் வேண்டா என்ன செய்யும். இப்போ உங்களோட ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீட்டாக ஜூம் பண்ணியிருக்கு. ஓகே ரைட், இப்போ இதில் என்ன கேட்கணும் வேண்டாம். இப்போ எங்கள்கிட்ட இப்போ டிசைன் UI வித் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பட்டன் தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நாங்கள் கொன்சோல் கேட்டுவாங்க. இப்போ நாங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸாலாம் கேட்டுவாங்க. சரி, when a button is clicked, read the text from all 3 boxes, display the same format bio in a text box. சரி, இப்போ இல்லை இன்னொரு விஷயம் சொல்லல. இப்போ இந்த நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் வீடியோலேயே வேறு என்டர் த ஃபர்ஸ்ட் நேம் எல்லாம் கேட்கலாம் நாங்களாம் போட்டோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து யூஸருக்கு தெரியப்படுத்தும். அதுக்கு நாங்கள் சின்ன லேபிள் ஒன்றும் பார்க்க தான் வேணும். சரி, அதால் இப்போ நாங்கள் என்ன செய்வோம், டூல் பாக்ஸுக்கு போவோம். டூல் பாக்ஸில் முதலாவது நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸை பாருங்கள். 3 டெக்ஸ்ட் பாக்ஸில் போடுச்சுன்னு வேறு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் இப்போ இப்படி தேடலாம். அல்லது வந்து இப்போ நீங்கள் சர்ச்சும் பண்ணலாம். இப்போ பேர் தையமாக டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னாலும் இதுக்கு போய் தேடலாம் நீங்கள். சரி, டெக்ஸ்ட் பாக்ஸா அதுதான் கேட்கும். இப்போ அவுட்புட் டிஸ்பிளே டெக்ஸ்ட் பாக்ஸில் போகணும். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்துட்டு அதே இருக்க ட்ராக் பண்ணுங்கள். 3 டெக்ஸ்ட் பாக்ஸும் தேவைப்படுது. சரி, இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். வேணுமான இந்த வித் ஹைட்டெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வேணால் கூட்டலாம். இப்போதைக்கு வேணால் இந்த விண்டோட சைஸை கொஞ்சம் குறைப்போமாங்க. பெரிய தேவையில்லை தானே. விண்டோஸில் கிளிக் பண்ணி போட நீங்கள் அந்த விண்டோ சைஸை கொடுங்க. அது பெரிய இல்லையா உங்களுக்கு இவ்வளோ காணும். குறைவடையில ஓகே வாங்க. சரி, இது பண்ண தேவையில்லை. இப்போ கொஞ்சம் ட்ரெக் பண்ணி நீங்கள் வைங்க. சரியானே. இப்போ இல்லை இப்போ வேறு இந்த சைட் பை இதாலே நீங்கள் மாற்றலாம் பாருங்கள். நான் வந்து இப்போ வித் வந்து 120 இருக்குது. சரி, நம்மளா நீங்கள் அதை ஒரு 150 அப்படி சம்திங் வைக்கலாம்னா கூட இதாக இருக்குது. ஓகே ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா இப்போ இல்லை மெயினாக பார்க்க வேண்டிய இது இப்படி ஒன்று கொடுத்துட்டு இதை பாருங்க. ஆனால் பட் உங்களுக்கு இதில் என்ன ஒரு விஷயங்கள் இங்கே இருக்குண்டா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நாங்கள் செய்யல. இதுக்கு அசோசியேட்டிவாக சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சேனலில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரைட் இதை இதில் வச்சு நீங்கள் பாருங்க கவனமாக வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மேலே வந்தீங்கன்னா திருப்பி இது வரும். சரி, டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு மேலே வந்து ரைட் கிளிக் பண்ணி சரி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கொடுங்க. சரி, ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தா இல்லை வேறு இதில் வந்து என்ன இது டைப் விண்டோ நான் பிள்ளையாக செலக்ட் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் செலக்ட் பண்ணுறேன். சரி, இப்போ அங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது தானே. அதில் இந்த நேமுக்கு வந்து நீங்கள் மீனிங்காக நேம் கொடுங்க. இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். இப்போ TXT அண்டர்ஸ்கோர். சரிண்ணே, TXT அண்டர்ஸ்கோர் இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம். சரிண்ணே, இது இந்த பேரால் இதை ரெஃபர் பண்ணுறோம் இந்த ஆப்ஜெக்ட். அதனால் இதுக்கு ஒரு பேர் என்ன கொடுங்க. TXT அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நேம். இப்படி கொடுத்தா அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா இந்த விண்டோ இருக்குது தானே. இது சொல்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்களா எக்ஸ் நேம் அண்டர் சொல்லி TXT ஃபர்ஸ்ட் நேம் என்ற விஷயம் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகியிருக்குது. ஓகேண்ணே. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே கவனிக்கலாம். சரி, இப்போ அதோட இப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்போ இது பண்ண மாதிரி இப்போ நீங்கள் வந்து
இன்னும் கூட டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் போடலாம். இப்போ எல்லாம் வெள்ளையா இருக்கிறபடியா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்குது. வேணும்னா நீங்க இப்போதைக்கு அந்த இது பண்றது அதுக்கு நீங்க என்ன விஷயம் செஞ்சா திருப்பி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணி போட்டு, அந்த இதில வந்து இருக்குது தானே, இந்த அப்பியரன்ஸ்களுக்கு வந்துட்டு வேணுமெண்டா விசிபிலிட்டி எஃபெக்ட், அம் அ லேஅவுட் ப்ரஷ்ஷுக்கு போங்க. பேக்கிரவுண்ட் கலர்ன்னு இருக்கு தானே, இந்த பேக்கிரவுண்ட கொஞ்சம் வேணா நீங்க மாத்தி விடலாம். ரெண்டா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறது ஈஸியா இருக்கும். அம் போர்டர் பிரஷ் இல்ல சிஸ்டம் ரிசோர்ஸ் கன்வெர்ட் கஸ்டம் எக்ஸ்பிரஷன் இப்போ மாற்றிடலாம கிரியேட் டேட்டா பைண்டிங் இருக்கு. வெயிட் பண்ணுங்கள், எடிட்டரில் வந்து நாங்கள் கலரை மாற்றுவோமா? பேக்ரவுண்டு வேணும்னா இப்போ ஜெலோ மேட்ச்மா கொண்டு கொடுத்துருவேன். ஓகே பாருங்க, ஆனால் அதில் தெரியலை உங்களுக்கு பேக்ரவுண்ட் அது. ஓகே பேக்ரவுண்ட் போட்டிருக்கா, ஆனால் நீங்கள் அந்த டிசைன் பண்ணுற நேரம் தான் தெரியுமா? அதான் இல்லை இஷ்யூவாக இருக்குது. ஸோ அப்படியே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் இப்போ வேணும் அந்த பேக்ரவுண்ட் வேணாம், இப்போ அழிச்சு விடணும் இருக்கா கூட. நீங்கள் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க என்ன செய்யலாமாண்டா, இந்த ட்ரெக் பண்ணி போட்டாலும் இப்போ நீங்கள் என்ன செய்யலாமாண்டா, இப்போ நீங்கள் இன்னும் என்ன என்ன சொல்லுங்க, இதை தூக்கி போட்டுட்டு திருப்பி எனக்கு 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் எழுத அப்படின்டா இப்படி இப்படி கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாமாண்டா, அந்த பேரமா டிஎக்ஸ்டி ஃபஸ்ட் நேம் என்ன டிஎக்ஸ்டி இது வந்து லாஸ்ட் நேம் சரிண்ணே. அப்படி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா, கொஞ்சம் கீழே எழுத்து விடலாம் மற்றதையும். இப்போ ரெண்டு சேர்ந்து வருது இதில் அப்போ என்ன செய்யணும்னா இதைத்தான் நீங்கள் மாற்றணும். இந்த மார்ஜின் இருக்குது தானே, மார்ஜின் 220 இருக்குது 84 மாதிரி. இதை வேணுமெண்டா இதை வந்து நீங்கள் ஒரு 60 இதை வந்து நீங்கள் ஒரு 90 போடலாம். ஓகே ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் அந்த அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோன்னு போய் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ நாங்கள் அடுத்த இதில் வந்து இந்த இது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த இந்த இதுக்கு திருப்பி காப்பி பண்ணிட்டு போடுறேன் சரி. போட்டுட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இதுக்கு வந்து இப்போ ஃபேவ் கலர்னு போடுறேன். டிஎக்ஸ்டி பதில் FAV COLOR அது கொடுத்துட்டு இதுக்கு வந்து வந்தால் இப்போ நான் ஒரு 120 பேப்போம். ஓகே சரி. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து இதான் இருக்குது. இப்போ வேறு இந்த பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் என்ன இஷ்யூஸ்னால் அதில் அந்த என்னென்ன எலிமெண்ட்ஸ்கள் சரி எங்கே இருக்குன்ற சூஸ் பண்ணால் கஷ்டமாக இப்படி இப்படி தான் எடுத்து தான் எனக்கு மாற்ற வேண்டி இருக்குது. அந்த அப்படி ஒரு ப்ராப்ளங்கள் வந்து இதில் இருக்குது. மண்டபம் ஜூம் பண்ணுங்கள், ஃபிட் பண்ணுவோம், ஃபிட் கொடுத்து போட்டு பார்த்தீங்களா எனக்கு செலக்ட் பண்ணி மாத்திர வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமா. நீங்கள் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணும் பார்த்தீங்களா, இந்த அதுக்கு கோடிங்கில் மாற்றிக்கான் எங்களுக்கு இது வருது சரிண்ணே. அதோட பாங்க நான் சொல்லுவேன், இப்போ உங்கள் இதில் டெக்ஸ்ட் இப்போ வேண்டாம் ரன் பண்ணி காட்டுறேன் இப்படி அவுட்புட் வருது. இப்போ இதுக்கு இதை நான் இப்போ என்ன WPFன்றதுக்கு நாங்கள் இப்போ மாற்றுவோம். மாற்றி போட்டு இதை கொடுத்தீங்கண்டா இல்லை என்ன நடக்குன்னு வேணும். வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த என்ன டெக்ஸ்ட் பாக்ஸுன்ற அந்த கலர் வந்து இன்னும் நீட்டாக தெரியவே இல்லை எங்களுக்கு. அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. இந்த எரர்னு சொல்லிடலாது. சாரி இதான் இது. பட் ஆனால் அந்த இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்ட இதே எங்களுக்கு காணையில் எங்கே இருக்குண்டு சரி. ஸோ இப்போ எங்களுக்கு இப்படி இஷ்யூ ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. டூல் பாரில் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இது, அதெல்லாம் நீங்கள் அடிப்பீங்க. இதுக்கு வந்து வேணால் நாங்கள் இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இப்போ நீங்கள் வேண்டாம் பார்டர் ப்ரஷ் செலெக்ஷன் டெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி இருக்குது.
சேவ் பண்ணல இது இப்போ திருப்பி போய்ப்பான். இந்த மெயின் விண்டோவை போய் ஒரு கலரை மாற்றி பார்ப்போம். டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணாலும் எப்படியா இப்போ ஐயாங்க இப்போ எங்களுக்கு மெயின் விண்டோவுக்கு நான் இப்போ கலர் மாற்றிருக்கேன். பட் ஆனால் நாங்கள் அந்த இதை காணேன், டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து எங்களுக்கு காணையில். என்ன ரீசனால் அது எங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஹொரிசாண்டல் அலைன்மெண்ட் லெஃப்ட் மார்ஜின் போர்டர் ப்ரஷ் அது தேவையில்லை எனக்கு. ஹைட்டை கூட்டி பார்ப்போம். என்ன மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா அந்த கிரிட்லேயும் நம்ம பார்த்து உங்களுக்கு தெரியும், நம்மள இந்த விண்டோ கொஞ்சம் ரீசைஸ் பண்ணது தானே. அப்போ அந்த இஷ்யூவான்னு வந்தது. இப்போ வித்தையும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவோம். 450 மீட் ஒழுங்காக இதை கொஞ்சம் கொடுப்போம். ஹைட்டும் 400 கொடுக்குறோம். பட் இருந்தாலும் இன்னும் வேறு அதுக்கு என்ன காரணம்னா கிரிட்ன்றது இதில் மார்ஜின் செட் பண்ணியிருக்கலோ அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த மார்ஜினோ கடுப்போம். ஆல்ரெடி டெக்ஸ்ட் பாக்ஸ் அதிலே மார்ஜின் இருக்குது தானே, அதாவது பிரச்சனை இல்லை. சரி, இதான் இப்போ எங்களுக்கு இஷ்யூவாக இருக்குது. சரி, இப்போ எங்களுக்கு ஒழுங்காக வந்திருக்கு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேபிளில் வந்து நாங்கள் இப்போ ஒரு ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இது வந்து இதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு. சரி, இதுக்கு நான் இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்ய மாட்டா இந்த ப்ராப்பர்ட்டிஸை மாற்றுவோம். இதுக்கு வந்து என்ன செய்ய மாட்டா இந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் லேபிளுக்கு நீங்கள் பேர் வைக்கிறது வேறு மாற்றவில்லை. இதில் வந்து என்ன செய்யலாம், இப்போ இப்படி கொடுப்போம் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி ஒரு பேர் ஒன்று வைப்போம். சரி, அது மாதிரி இப்போ காப்பி பண்ணலாம். நீங்கள் கண்ட்ரோலோட சிஎம் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகும். சாரி, அது எங்களுக்கு தெரியல. இப்போ வேணுமெண்டா இப்போ இன்னும் லேபிளை போடுவோம். ஓகே, அந்த லேபிளை இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் அது எப்படி போகலாம். அதை நீங்கள் வந்து இப்போ இந்த லேபிளாக செலக்ட் பண்ண கார்டு கண்டென்ட்லேயே மாற்றலாம். என்ன யுவர் லாஸ்ட் நேம் அண்ட் அப்படி கொடுக்கலாம். சரி, இப்படி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வேணும் இதை ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க அதில். சரி, இப்படி இப்படி இதெல்லாம் செய்யலாம். என்கிட்ட வந்து அங்கே ஃபேவரட் கலர் அப்படின்றதையும் போடலாம். சரி, இப்போ டூல் பாக்ஸ் இதில் வந்து பாருங்க. இப்போ எங்களோட லேபிள் சரி, ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை டெக்ஸ்ட் கண்டென்ட் அண்ட் இதில் FAVOURIT ஃபேவரட் கலர் அண்ட் இதை கொடுப்போம். சரி, ரைட் மெட்டை வந்து பாருங்க. இதில் இருந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் பேசாக்கலாம், பிரச்சனை இல்லை. பேசலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லி இருக்குது. ஆல்ரெடி என் பட்டனும் போட்டு வச்சுக்கேன். பட்டன் வந்து இங்கே இருந்த அந்த மார்ஜின் எல்லாம் பிடிச்சிருக்கு. வேணும் அந்த பட்டனை ரிமூவ் பண்ணி மட்டும் தூக்கி போடுவோம். டூல் பாக்ஸ் பட்டன். ஓகே, இந்த பட்டனுக்கு என்ன ஒரு பேர் இருப்போமா, அதுக்கு அசைன்மெண்ட்டில் சொல்லிக்கணுமா. இந்த பாக்கியில் எங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் பட்டன் நான் போட்டிருக்கணும். பட்டன் இஸ் கிளிக். ஓகே, அந்த பட்டனுக்கு ஒரு ப்ராப்பரான நேம் வைப்போம். டிஸ்பிளே இன்ஃபார்ம் வைப்போம். சரி, ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் மாற்றலாம். போய் அந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணி போட்டு இந்த பட்டன் இருக்குது பாருங்க,
டைப் பட்டன், மற்றது இந்த கண்டென்ட் அண்ட் சம்திங் இருக்கும். கண்டென்ட் அண்ட் அதில் இப்போ நாங்கள் மாற்ற வேண்டிய வந்து இப்போ டிஸ்பிளே இன்ஃபோ கொடுப்போம். சரி, ஓகே. சரி, இப்போ அடுத்த வந்து சொல்லிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பிளாக் கொண்டு போகணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லை டெக்ஸ்ட் பிளாக், சரியானே? அதே இப்போ இடத்துல போடுங்க. சரி, சரி, இதெல்லாம் நாங்கள் இது வரும். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் இதான் இப்போ ஃபஸ்ட் இப்போ யூஐ டிசைன் பண்ணிட்டேன். எந்தெந்த இடங்களுங்க ப்ரோக்ராம் எஃபெக்ட் ஆனு பார்க்கணும். அதுக்கு இப்போ எப்போவுமே நீங்கள் சேவ் பண்ணுங்க. நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் ஜஸ்ட் லேபிள் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நாங்கள் இப்போ என்ன செய்ய மாட்டோம், அந்த இதை கொடுப்போம். சரி, மற்றது கொடுத்து போட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கல இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். அதாங்க ஈவெண்ட் ட்ரிவன் கான்செப்ட். சரி, டெக்ஸ்ட் பாக்ஸில் நேம் என்டர் பண்ணி போட்டு பட்டனை கிளிக் பண்ணுங்க வெல்சே அப்படின்னு ஹார்ட்ரன். இந்த ப்ரோக்ராம் எஃபெக்ட் பண்ணுறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் நேம் இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நான் அந்த அதுக்கான பேரை மாற்றிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குன்னு அந்த கண்டென்ட்டை நாங்கள் மட்டும் தூக்கிடலாம். எனக்கு இப்போ தேவை டெக்ஸ்ட் பாக்ஸ் அதில் சும்மா டைப் பண்ணி கொண்டு நிற்கிது. அதில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு நாங்கள் போட்டு டெக்ஸ்ட் இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸில் கண்டென்ட் இருக்கு பாருங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் என்ற ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். இங்கே இருக்குது டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். சரி, பின் பண்ண வேலை செய்ய சுகமாக இருக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த இது இதை வந்துட்டு இது பண்ணிவிட்டு வருவாங்க. அந்த பட்டனுக்கும் பேரை மாற்றணும். பட் வாங்க அதுக்கு வந்து நேமை மாற்றணும். இதுக்கு வந்து ஒரு மீனிங்காக பேருக்கு இதை பேருக்கே இப்படி தான் இருக்கும். பிடிஎன் ஸ்பேஸ் விடக்கூடாது. பிடிஎன் டிஸ்பிளே இன்ஃபோ என்ற ஒரு பேரை கொடுக்குறேன். சரி, மற்ற டெக்ஸ்ட் பிளாக்லாம் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், டேட்டா வந்து நாங்கள் இப்போ மாற்ற போகிறோம். அதாவது டெக்ஸ்ட் பிளாக்குக்கும் ஒரு பேர் வைங்க. இதில் வந்து இதை வந்து டிஎக்ஸ்டி பிளாக் பண்ண அனுப்பிக்கிறேன். சரி, டிஎக்ஸ்டி பிளாக் _ டிஸ்பிளே இருக்கிறேன். சரி, மற்ற வந்து அதுக்குள்ளே டெக்ஸ்ட் பிளாக்னு அந்த கண்டென்ட்டையும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு சரி இப்போதைக்கு பாருங்க இதை கொடுத்துருக்கேன். ஓகே, அது அப்படி இருக்கட்டும். வித்தின் போட்டுக்கல அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ இதுதான் மெயினாக கவனிங்க. இந்த விஷயம் தான் யூஐயை அப்படி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் செய்யுங்க என்ன செய்யணும்னா பட்டனை கிளிக் பண்ணிக்கலான்னு எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். அதுக்கு நீங்கள் இப்போ என்ன செய்யுங்கண்டா இப்போ அந்த இது கொரஸ்பாண்டிங்கான C# ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கான் இருக்கு. எங்கள் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் இவரை கீழே பாருங்க மெயின் விண்டோ XAML என்ற ஃபைல் இருக்குல்ல, இங்கே இவரெலாம் இருக்கும். இப்போ பாருங்க இல்லை ஃபஸ்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் காமிச்சிங்கன்னா இங்கே ஒரு இந்த பப்ளிக் பார்ஷல் கிளாஸுக்கு மெயின் விண்டோவில் பப்ளிக் மெயின் விண்டோன்னு இருக்குது. வேறு ஒரு ஃபங்க்ஷனும் இங்கே இப்போதைக்கு இல்லை. சரி, இதுக்கு நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, திருப்பி மெயின் விண்டோ.xaml வாங்கோ. சரி, இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போ என்னென்னா இப்போதைக்கு இந்த டிஸ்பிளே இன்ஃபோன்ற டபுள் கிளிக் பண்ணி மட்டும் பாருங்க. சரி, இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுது பிடிஎன் டிஸ்பிளே இன்ஃபோ கிளிக். நான் இப்போ இந்த அடுத்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்னும் எப்படி நான் ஃபங்க்ஷன் எங்கிட்ட பேரில் மாற்றுறேன். இப்போதைக்கு நான் செய்கிற ஸ்டெப்ஸ் டபுள் கிளிக் பண்ணி இதுக்கு வாங்கும். சரி, வந்துட்டு நான் இப்போ செய்ய வேண்டிய வேலை இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம்ன்றதுக்குள்ள சரி ஃபர்ஸ்ட் நேம் என்ற வேரியபிளுக்குள்ள நாங்கள் இப்போ என்ன செய்யணும்டா இங்கே நாங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பேரெல்லாம் கேட்டோம். அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க டெக்ஸ்ட் பார்த்தீங்களா டிஎக்ஸ்டி ஃபர்ஸ்ட் நேம் என்ற ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணி அது எங்கே இருக்குது. அது வந்து கூட மெயின் விண்டோ.xaml இருக்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுன்ற பேர். சரி, இப்போ இந்த இதை வந்து அதில் இருக்கிறதெல்லாம் எடுக்கும் .text. சரி, அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம் சரி ஆட்டோ பிரச்சனை அது டிஎக்ஸ்டி லாஸ்ட் நேம் .textனு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஸ்ட்ரிங் என்று கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபேவ் கலர்னு கொடுக்குறேன். சரி, ஃபேவ் கலர் என்று கொடுத்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் டிஎஸ்சி ஃபேவ் கலர் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யணாங்கண்டா ஒரு நாள் உங்களோட யூஸர் பயோண்டாங்க இதானே அதுக்கெல்லாம் கொடுப்போம். ஸ்ட்ரிங் யூஸர் பயோன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி சரி அதில் உங்களுக்கு போன இதில் சொன்ன மாதிரி நான் என்ன ஒரு இந்த 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 ஸ்ட்ரிங்கில் போடுவோம். உங்களுக்கு ஆல்ரெடி போன கன்சோல் எக்ஸ்பிளைன் இதில் வந்து அந்த ப்ளஸ்களில் போடும் காட்டிக்கிறேன். அந்த வெப் ஐடி ஸ்ட்ரீம்லையும் காட்டிக்கிறேன். வெப் ஐடி ஸ்ட்ரீம் பார்ப்போம். இப்போ இப்படி தான் வரும் யூஸர் பயோ ஒன்று வந்து இப்போ என்ன வரும் இப்போ நாங்கள் போன மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் நேம் என்று கொடுத்துட்டு இங்கே அடுத்த வந்து அதுக்கு லாஸ்ட் நேம் ஸ்பேஸ்லாம் விட்டுட்டு இப்போ என்ன செய்வோம் லாஸ்ட் நேமை கொடுப்போம்.
பாருங்க அடுத்த வந்து இப்போ ஃபேவரிட் கலர் இசன் வந்து அங்கால இப்போ என்ன வரும் உங்களுக்கு ஃபேவ் கலர் ரெண்டு வரும் சரியானே இப்போ இந்த இது நான் போட்டுருக்கேன் சரி போட்டுவிட்டு இதை இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆகும் இந்த ஸ்ட்ரிங்கை நாங்கள் வந்து எங்களோட டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே வந்து போடணும் டெக்ஸ்ட் பிளாக்குக்கு என்ன பேர் வச்சுக்கிறோம் இந்த பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளாக்குக்கு வந்து இங்கே இருக்கு அதுக்கு உங்களுக்கு தெரியலை அந்த இதில் பட் ஆனால் இதில் வச்சு பார்ப்போம் டிஎக்ஸ்பி பிளாக் டிஸ்பிளே இந்த பேர் தானே இந்த பேரை காப்பி பண்ணி போட்டு இப்போ என்ன செய்கிறோம் டாட் அதுக்கு நான் டெக்ஸ்ட் ஒன்று வராது டெக்ஸ்ட் தான் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த என்ன யூஸ் பயோ நான் போட்டுவிடுறேன் சரி ரைட் இப்போ இதான் இதுக்குள்ளே இருக்கிற இதாக இருக்கும் சரி இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு ரன் பண்ணி பார்ப்போம் சரி ஸோ இப்படி கொடுத்துக்கிட்டீங்கடா இதில் பார்ப்போமா இப்போ உங்களோட ஃபஸ்ட் நேமை டைப் பண்ணுறேன் இப்போ வந்து இப்போ என்ன ஜோசப் விஜய் இல்லை வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன் பார்த்தீங்களா யூசப் பயோ ஜோசப் விஜய்ஸ் ஃபேவரட் கலர்ஸ் ரெட் அண்டு வருது சரி ஸோ இதுதான் இந்த இதில் இந்த ப்ரோக்ராமிங்கை எப்படி நான் செய்கிறேன்னு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் இருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் டவுட்ஸில் போக கேட்கலாம் தேங்க்யூ